இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான ஒரு நாள் தொடரோட வெற்றியாளர் யாரு அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய மூணாவது ஒரு நாள் போட்டியோட முதல் பாதியே பயங்கர பரபரப்பா இருந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய இந்திய அணி ஃபர்ஸ்ட் T20 தொடர்ல விளையாண்டாங்க. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி களமிறங்கி அந்த தொடரை 1-1 அப்படின்ற கணக்குல சமன்ல முடிச்சாங்க. அதை தொடர்ந்து தான் இப்ப ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க KL ராகுல் தலைமையிலான இந்திய அணி. முதல் ஒரு நாள் போட்டியில அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க இந்திய அணி. ஆனா கம்பேக் கொடுத்த சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டாவது ஒரு நாள் போட்டியில சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில தான் மூணாவது ஒரு நாள் போட்டியில எந்த அணி வின் பண்றாங்களோ அவங்க தான் தொடரோட வெற்றியாளர். இதனாலேயே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. டிசைடட் மேட்ச்லயும் சவுத் ஆப்பிரிக்கா டீம் தான் டாஸ் வின் பண்ணாங்க, பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இந்திய அணியில தொடக்க வீரர்களை களமிறங்கினாங்க. அறிமுக வீரரான ரஜத் பட்டிதரும் இந்த தொடர்ல அறிமுகமாகி முதல் 2 போட்டிலையும் அபாரமா விளையாண்ட சாய் சுதர்சனும். ரஜத் பட்டிதர் அதிரடியா தொடங்கினாரு, 6-4 விளாசினாரு. பட் ஆரம்பத்திலே விக்கெட் பறி கொடுத்துட்டாரு. மொத்தமா 16 பந்துகளை 22 ரன்கள் எடுத்து நடைய கட்ட சாய் சுதர்சன் இந்த போட்டியில ஏமாற்றம் கொடுத்தாரு. மொத்தமா 16 பந்துகளை 10 ரன்கள் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. பட் ரொம்ப நாளா வாய்ப்புக்காக காத்திருந்த சஞ்சு சாம்சன் ஒன் டவுன்ல வந்தாரு. இன்னைக்கு மனுஷன் லைன் எடுத்துட்டாரு. அழகா பொறுமையா நிலையா நின்னு தேவையானப்ப பவுண்டரியில விளாசிக்கிட்டு இருந்தாரு. கை கொடுத்தாரு கேப்டன் KL ராகுல். இவங்களோட பார்ட்னர்ஷிப் 50 ரன்களை கடந்தது. அந்த நேரத்துல தான் விக்கெட் பறி கொடுத்தாரு கேப்டன் KL ராகுல். மொத்தமா 35 பந்துகளை 21 ரன்கள் எடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் நிலையா ஆடிக்கிட்டு இருந்த சஞ்சு சாம்சன் அபாரமான அரசிதம் எடுத்தாரு. கூடவே திலக் வர்மா பொறுமையா ஆடி ரன்களை சேர்க்க ஆரம்பிச்சாரு. இந்தியாவோட ஸ்கோர் டக்கு டக்குன்னு உயர தொடங்குச்சு. திலக் வர்மா கொஞ்சம் அதிரடியா காட்டினாரு. அரசிதம் கடந்து 77 பந்துகளை 52 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. ரிங்கு சிங் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 80-90 ரன்களை சஞ்சு சாம்சன் கடந்தாரு. இந்திய ரசிகர்களுக்கு அவ்வளவு உற்சாகம். எப்படியாவது முதல் சதத்தை பதிவு பண்ணிருங்க சஞ்சு சாம்சன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தன்னோட 110வது பந்துல செஞ்சுரி அடிச்சாரு சஞ்சு சாம்சன். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பல வருஷ போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு சான்ஸே கிடைக்காது. அப்படியே தப்பி தவறி சான்ஸ் கிடைச்சாலும் அதை அவர் தவற விட்டுருவாரு. டேலண்டான பிளேயரான சஞ்சு சாம்சன் தன்னோட முதல் சதத்தை பதிவு பண்ணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. இவ்வளவு வருஷ போராட்டத்தின் வெளிப்பாடா அவரோட செஞ்சுரியை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாரு. டிரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த எல்லா இந்திய வீரர்களுமே உற்சாகம் அடைஞ்சாங்க. பயங்கரமா அவருக்கு என்கரேஜ் பண்ணாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட சஞ்சு சாம்சன் அடுத்தடுத்து 2 பவுண்டரியில விளாசினாரு. உடனடியாக விக்கெட்டையும் பறி கொடுத்தாரு. சஞ்சு சாம்சன் மொத்தமா 114 பந்துகளை 108 ரன்கள் எடுத்தாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 6 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. அடுத்து வந்த அக்சர் பட்டேல் ஒரு ரன்ல ஏமாற்றம் கொடுக்க அதிரடியா விளையாண்ட வாஷிங்டன் சுந்தர் 9 பந்துகளை 14 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. பட் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃப்ரீசிங் கொடுக்க உள்ள இருந்தாரு ரிங்கு சிங். வழக்கம் போல அதிரடி 6-4 விளாசி இந்தியாவோட ஸ்கோரை உயர்த்தி கடைசி ஓவர்ல விக்கெட் பறி கொடுத்தாரு. ரிங்கு சிங் மொத்தமா 27 பந்துகளை 38 ரன்கள் எடுத்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 3 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. கடைசியா ஹர்தீப் சிங் அவரோட பங்குக்கு 2 பந்துகளை 7 ரன்கள் எடுக்க நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள்ல இந்திய அணி 296 ரன்கள் எடுத்தாங்க 8 விக்கெட் இழப்புக்கு. சவுத் ஆப்பிரிக்கா அணியோட பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு ஹென்ட்ரிக்ஸ் 9 ஓவர்கள் பந்து வீசி 63 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. பர்கர் 9 ஓவர்கள் பந்து வீசி 64 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. வில்லியம்ஸ், முல்டர், மகாராஜ் தலா 1 விக்கெட் எடுத்தாங்க. சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சஞ்சு சாம்சனோட சர்வதேச முதல் சதம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.